மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாது என்று நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் 1971ஆம் ஆண்டு சென்சஸ் தரவுகள் போய் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள்தான் தொகுதி மறுவரையறைக்கு அடிப்படையாக அமையும் என சுட்டிக்காட்டியுள்ளார். தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைத்து தனக்கு சாதகமான முறையில் நாடாளுமன்ற இடங்களை பாஜக நிர்ணயித்துக் கொள்ளத்தான் இது வழி ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல என குறிப்பிட்டுள்ள அவர், தாம் தொடக்க முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்தே விட்டது என வேதனை தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் போக்கு வஞ்சகம் நிறைந்தது என எச்சரித்துள்ள அவர், மக்கள் தொகை கட்டுப்பாடு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கட்டுப்பாடுகளை பல 10 ஆண்டுகளாக காற்றில் பறக்கவிட்ட மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்களை பெறுவது கூட்டாட்சியின் சமநிலையை குலைத்து பொறுப்பற்ற தன்மைக்கு வெகுமதி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாம் விழிப்போடு இருப்பது மட்டுமல்ல, தென்னகத்தின் குரலை காப்பாற்றிக் கொள்வதற்கான வியூகங்களையும் தீட்ட வேண்டிய தருணம் இது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். பாதிக்கப்படும் மாநிலங்களின் கவலைகள் கருத்தில் கொள்ளப்படும் என ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கூறுவது தெளிவற்ற மழுப்பல் பதில் என கூறியுள்ள மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்றத்தில் உறுதியளிப்பதோடு உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வாக்குறுதி அளித்தபடி ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கவில்லை எனவும், இப்படிப்பட்ட சத்தியவான்களோடுதான் நாம் போராடிக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக தங்களின் சுயநலனிற்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுக தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு வளர்ச்சியடைந்துள்ள ஒரே காரணத்திற்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.